தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 33வது அதிகாரமாக உள்ள கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 321வது திருக்குறளை காணப்போகின்றோம். கொல்லாமை என்பதற்கு பிற உயிர்களை கொல்லாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 321வது திருக்குறளை காண்போம். அறவினை யாதனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறவினை யாதனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். இதற்கான பொருளினை இப்போது காண்போம். பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே மிக சிறந்த அறச்செயலாகும். கொல்லுதல் என்பது எல்லா வகையான கேட்டினையும் நம்மை சேர்த்துவிடும். மீண்டும் பொருள், பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே மிக சிறந்த அறச்செயலாகும். கொல்லுதல் என்பது நமக்கு எல்லா வகையான கேட்டினையும் சேர்த்துவிடும். ஆகையால் நாம் எப்போதும் பிற உயிர்களை கொல்லாமல் இருந்து வள்ளுவரின் வாக்கினை மெய்யாக்குவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.